ராசையா ஜீப் எடு. எங்க போகணும்? நீதான் என்ன ராணின்னு சொல்லிருக்கியே. ராணி சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. வாமா வா, உள்ள வா. வலது காலை எடுத்து வச்சு வான்னு சொல்லுங்க. உள்ள வர. என்னம்மா சொல்ற? நான் இந்த வீட்டுல விளக்கேத்தணும், இந்த வாசல்ல கோலம் போடணும், உங்களை மாதிரியே கண்டாங்கி சேலை கட்டணும். இதெல்லாம் என் ஆசை. ராசையா உன்னை விரும்புறானா? நேத்து வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எங்க தாத்தா அவசரப்பட்டு என்ன கேட்காம ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாரு. உங்க புள்ளையும் அந்த மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. உங்க புள்ளையால உடனே மனசை மாத்திக்க முடிச்சது. ஆனா என்னால முடியல. நீ பணக்காரிமா. என் புள்ள ஏழைன்னு சொல்லி உன் ஆசைக்கு நான் குறுக்க நிக்கல. ஆனா அவன் காவலுக்கு வந்த நாய். அது கட்டிலுக்கு கீழே படுத்துக்கலாம், கட்டிலுக்கு மேல படுத்துக்கிறது நியாயமான நீயே சொல்லு. இவ்வளவு நாள் நான் மனசால அவரோட வாழ்ந்துட்டு இப்ப இன்னொருத்தர் கூட வாழணும்னு சொல்றது நியாயமான உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். யாரோட வாழலான்னு நினைக்கிறதாம ஒரு பொண்ணோட கையில இருக்கு. யாரோட வாழணுங்கிறது முடிவு பண்றது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. அப்படியே அந்த ஆண்டவன் என் புள்ளையோட நீ வாழணும்னு முடிவு பண்ணிருந்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். உங்ககிட்டயாவது நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு தேடி வந்தேன். அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே என் மனசுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன். ராசையா, அன்னைக்கு வானத்துல இருந்து ஒரு தேவதை வந்த கனவு சொன்னேன். அந்த கனவு கனவாவே இருக்கட்டும் ஐயா. நகை திருநாளும் ஒண்ணுதான், பொண்ணு திருநாளும் ஒண்ணுதான். மறுபடியும் சொல்றேன், உன் அப்பன் பேரை எடுத்துறாத, ஐயா பேரை காப்பாத்து. உன் புள்ளையோட வயசுல தப்பு இருக்கலாமா, ஆனா மனசுல கிடையாது. மாட்டிக்கிட்டியா? ஓடுறியா? ஓடு. ஒரு நாளைக்காவது உன்னை புடிச்சு பச்சை குத்தாம என் உசுர விட மாட்டேன்டா. அனிதா, எனக்கு இங்க நியாயம் சொல்றதுக்கு யாரும் இல்ல. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். இப்ப நான் என்ன செய்யணும்ங்கற? நாளைக்கு ராத்திரி ட்ரெயின்ல நாம ரெண்டு பேரும் ஊரை விட்டு போறோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் திரும்பி வரோம். சரி வா. அப்ப சத்தியம் பண்ணி கொடு, நான் கீழே இறங்கி வரேன். சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். முதல்ல நீ கீழே வா. நான் உன்னோட வர சம்மதிக்கிறேன். ஆனா நீ கட்டின புடவையோட தான் வரணும். நாம பண்றது தப்பா இருந்தாலும் வேற வழியே தெரியல. நாம கல்யாணம் செஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தா தாத்தா நிச்சயமா ஏத்துக்குவாரு. என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற? வா போலாம். அனிதா, என்னதெல்லாம்? நான் ஏற்கனவே சொன்னல கட்டின புடவையோட தான் வரணும்னு. ஏன் இவ்வளவு நகையை போட்டு வந்த? முதல்ல ட்ரெயின்ல ஏறு, அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஏன் நகைங்களை போட்டு வந்த? ஐயோ, இதெல்லாம் ஏன் நகைங்க? தாத்தாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஐயோ, ட்ரெயின் புறப்பட போகுது. மத்ததெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். அனிதா, நீ செஞ்சது ரொம்ப தப்பு. நம்பிக்கை துரோகிங்கிற பெரிய பழி மட்டும் தான் என் மேல வரப்போகுதுன்னு நினைச்சேன். நகைங்களோட ஓடிட்டாங்கிற திருட்டு பழி என் மேல விட போகுது. இப்ப வரப்போறியா இல்லையா? முடியாது. என்ன விளையாடுறியா? விடிஞ்சா நிச்சயதார்த்தம் தெரியும்ல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தாத்தா எனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பாத்திருக்காரு.
எப்படி எல்லாம் பிரம்மாண்டமா என் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு உன் கூட ஓடி வரேன்னு அதை புரிஞ்சுக்காம ஒரு சின்ன விஷயத்தை ஏன் பெருசு பண்ற? ஓடி போறதுங்கிறது உங்க குடும்பத்துக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. உன் அம்மா கூட ஓடி போனவ தானே. ஆமா, எங்க அம்மா ஓடி போறவதா. ஆனா உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவனோட ஓடி போக முடிவு செஞ்ச என்ன மாதிரி கிறுக்கி இல்ல. ஒரு பட்டாளத்துக்காரனை காதலிச்சு கை பிடிச்சவ எங்க அம்மா. எங்க அப்பா யுத்தத்துல செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மா தன் உயிரை விட்டு காதல கௌரவப்படுத்துறவன். அப்படிப்பட்ட எங்க அம்மாவை பத்தி பேசுற யோகிதை உனக்கு இல்ல. எங்க தாத்தா உங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில உன் மேல எனக்கு காதல் வந்துச்சு. ஆனா நீ எங்க அம்மாவை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையில அந்த காதல் செத்துருச்சு. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், என்னடா இது? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு? டேய் நில்றா, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா அப்படி நடந்துக்கிட்ட? நான் அப்படி நடந்துக்கலனா தாத்தாவோட மானம் கௌரவம் எல்லாம் போயிடும்டா. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. நீ அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சது பொய்யா? பொய்யும் இல்ல நிஜமும் இல்ல, எல்லாமே கனவுதான்டா. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன்டா. தப்பு பண்ணிட்டடா. ஏய், நீ யாரா? நான் கிளிடா. சரிடா, எனக்கு என்னடா வேணும்? உன்னோட உயிர் நண்பன். நீ உண்மையிலேயே உயிர் நண்பனா இருந்தா இங்க நடந்தது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. டேய், டேய், மாப்பிள்ள அழகா இருக்கார்ல? ஐயா, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? Grandpa, does he mean the dowry? பாப்பா என்ன சொல்லுது? சின்ன பாப்பா வரதட்சணையான்னு கேக்குது. நான் அதெல்லாம் வாங்க மாட்டேம்மா. நீங்க வரதட்சணை வேணான்னு சொல்றது என்ன கௌரவப்படுத்துறதுக்காக இருக்கலாம். ஆனா என் பேத்திக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத வச்சுதான் இருக்குது இந்த சுத்துப்பட்டி கிராமத்துல ஏன் கௌரவம். பரம்பரையா இந்த குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டிட்டு இருக்க அந்த விலை மதிப்பில்லாத மங்களாபுரம் வைரமாலைய ஏன் பேத்திக்கு போட்டு அனுப்ப போறேன். தோட்டம் துறவு சொத்து பத்து கொடுக்கறது எல்லாருக்கும் வழக்கம். அது எல்லாத்தையும் விட உங்க பரம்பரையே கௌரவப்படுத்துற அந்த மங்களாபுரம் வைரமாலையை போட்டு அனுப்புறீங்களே, அது எங்களுக்கு கௌரவம். அப்ப தட்டம் மாத்திக்கலாங்களா? மாத்திக்கலாம். அப்புறம் என்ன, நல்ல நாளா பார்த்து தேதியை குறிச்சிருங்க. நம்ம பையனுக்கு வர 25ஆம் தேதி விசா முடிய போகுது. 23ஆம் தேதி நல்ல நாள், அன்னைக்கு கல்யாணம். 23ஆம் தேதியா? ஏன் அந்த தேதியில உங்களுக்கு ஏதாவது? ஒண்ணு இல்ல வச்சுக்குவோம். நம்ம கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் லண்டன் புறப்படுறோம். உனக்கு பாஸ்போர்ட் விசா அரேஞ்ச் பண்றதுக்கு நான் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறேன். சைன் பண்ணி அனுப்பு. இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே? எஸ். யார் இவன்? Servant. என் பேத்திக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட அடகு வச்சிருக்கிற அந்த வைரமாலை எங்க ஜமீனுக்கு பரம்பரை சொத்துன்னு உனக்கு நல்லா தெரியும். அதை அவ கல்யாணத்துக்கு போட்டு அனுப்புறதா வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த பத்திரத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வைரமாலையை திருப்பி கொடுத்தீங்கன்னா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருவேன். ரத்னவேலு, நீங்க சொல்றது நியாயம்தான். கௌரவ பிரச்சனை தான், விலை மதிக்க முடியாத நகையாச்சேன்னு நானும் கணக்கு பார்க்காம காசு கொடுத்துட்டேன். இப்ப வெறும் நிலத்து பத்திரத்தை கொடுத்துட்டு நகையை கேட்டா அது கட்டுப்படி ஆகாத. இப்படி சொன்னா எப்படி ராமசாமி? சரி, நான் வேற மாதிரி சொல்றேன். அது உங்களுக்கு ஒத்து வருதா பாப்போம். உங்க நகை எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி உங்க பேத்தி என் வீட்டு மருமகளை ஆயிட்டான்னு வச்சுங்க. நீங்க கடனும் அடைக்க வேணாம், கௌரவத்தையும் இழக்க வேணாம். இந்த பார் ராமசாமி, இந்த மங்களாபுரம் ஜமீனுக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கலாம். ஆனா தோள் மேல கை போட்டு சம்பந்தம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. அப்ப வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போயா. தராதரம் தெரியாம குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்ட பாரு, அது என் தப்புதான். டேய், நான் வாழ்ந்து கெட்டவன் இல்லடா, கொடுத்து வாழ்ந்தவன். நகை எடுத்து வை, பணத்தோட வர்றேன். $200 செலவு பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். அந்த ₹1 அவன்கிட்ட இருந்து வாங்காம விடக்கூடாது. இப்படியே போனோம்னா அவனை கவுக்க முடியாது. நம்ம கூடையை கவுத்துட்டு போவோம். வண்டி அடியா.
ஏனே எப்பவும் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, என்ன புதுசா அப்படி? அத ஏயா கேக்குற? எங்க அக்கா புருஷன் அதான் என் மச்சான் என்ன வலை போட்டு தடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயந்து பயந்து இப்படி மரத்துக்கு பின்னால எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அட பாவி. இப்ப ஓம்புடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சுல, என்ன பண்ண போற? இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய, என்ன பண்ண போற? எது? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டடா. எந்திரா. டேய், இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஆமா, இப்படியே நீ ரோட்ல நடந்து போனீங்கன்னா லாரியில அநியாயமா அடிபட்டுலடா செத்து போவ. வேப்பல அறிவில்ல உனக்கு? சோறு திங்கிறியா, சோத்த விட்டு வேற எதுவும் திங்கிறியா? எங்க மச்சான விட அறிவு கம்மியா இருக்கீங்கடா. என்ன கூடயா கூடையாடு எடுக்க மாட்டியா? அந்த ₹1 என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்ல. என்னாச்சு? எடுக்கல. எடுக்கல 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 எடுக்கல. ₹200 செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் வருவேன். அந்த ₹1 வாங்காம போட மாட்டேன். என்ன? ஏனே அண்ணே, யாருன்னு அவரு? வந்தாரு, இழுத்தாரு, அவர் எடுத்தேன்றாரு, நீங்க எடுக்கலைன்றீங்க. என்ன பிரச்சனை? அத பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஏனே, மனசுள்ள பாரத்தை மத்தவங்க கிட்ட சொன்னா தானே கவலை குறைங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. அது என்னோட ஒண்ணா மண்ணோட மண்ணா போட்டும். தயவு செஞ்சு கேட்காதீங்க. என்கிட்ட சொல்லுங்கண்ணே. ஐயோ, ராசையா, நீயும் சாப்பிடுறியா? இன்னைக்கு என்னடி குழம்பு? உனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாடு குழம்பு கொண்டாந்துருக்கேன். ஐ, கருவாட்டு குழம்பு என் மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? சமைக்கும் போது சுட்டுடுச்சு. நீ சாப்பிட்டா சரியா போயிடும். இது இல்ல, இத. அது சரி, எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்க? ரொம்ப நேரமா. எனக்காக எவ்வளவு வருஷமானாலும் காத்திருப்பியா? நீ கிழவி ஆடுவியே. நீயும் தான் கிழவன் ஆடுவ. வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். நான் சொன்ன பார்ட்டி இவர்தாங்க ஐயா, சேதுராமன். அடடே, அப்படியா? உட்காருங்க. கன்றமாணிக்கம் முத்துக்கோணர் பரம்பரைங்க. ஐயா தான் நம்ம நிலத்தை வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காருங்க. ரொம்ப நல்லது. கல்யாணம் வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லா இருக்கும். அதெல்லாம் புரோக்கர் சொல்லிட்டாருங்க. வர்ற புதன்கிழமையே பத்திரம் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ₹1 மச்சாங்கிட்ட மாட்டிட்டு முடிச்ச நீ இனிமேல் தப்பிச்சுக்கலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வெளியே வா மகனே, நல்ல காலம் பிறக்குது மகனே உனக்கு. வா மகனே. குடுகுடுப்புக்காரன். உண்மையிலேயே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இல்லைனா யாருக்குமே தெரியாம தோட்டத்து குடிசை வீட்டுல படுத்திருக்க நம்ம கிட்ட வந்து குறி சொல்ல வருவானா? இவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். தயங்காம வா மகனே, இன்னையிலிருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. மச்சாங்கிட்ட ₹1 அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே பிரச்சனை தான். நீங்க சொன்ன அதே மச்சான் தான் ஏன் மச்சான். அவன் எப்படியாச்சும் சாகணும். அந்த கணக்கு தெரியாத கவ்வாதியோட இந்த கண்ணு இல்ல, இந்த கண்ணு ரெண்டும் பிதுங்கி சாகணும். அது மட்டும் இல்ல, இந்த நாக்கு இல்ல, இந்த நாக்கு சாட்டுன்னு வெளியே வந்து தொங்கி சாகணும். அது போக இந்த காது, இந்த மூக்கு, வாயி, இதுல ஊரா ரத்தம் கக்கி 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 சாகணும். அதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தாயத்து முடிச்சு தரணும். இதுக்கு எவ்வளவு செலவானா? மச்சான், எப்படி சாகணும் நானே? அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷன் ரத்தமா கக்கி சாகணுமா நானே? மச்சான், நான் சும்மா ஒரு உறவு முறைய வச்சு சொன்னேன். என்னாச்சு அந்த ₹1? என்னாச்சு? நான் எடுக்கலையே. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. சத்தியப்படி எடுக்கல. சத்தியம்
இப்படி அடிக்கிறீங்க? என்ன தப்பு செஞ்சான்? அது அவங்கிட்டயே கேளுங்க. வரமாட்டியா? மாறு வேஷம் போட்டாவது அந்த ₹1 வாங்காம விட மாட்டான்டா. ஐயோ, இச்சமா போட்டு அடிக்கிறான் ஐயா. ஐயோ, அவன் கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் ரத்த வரணும்னு நான் ஆசைப்பட்டனே. இப்ப எனக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ஏன்பா ஏன் இப்படி அடிச்சாரு? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அடிச்சிட்டு போறாரு? என்னைய கேக்குறீங்களா? இப்போ உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன். இனி நான் மறைக்க விரும்பல. அது ஒரு கோழியோட கதை. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த ₹1 எங்க? நீங்களாவது சொல்லுங்க, அந்த ₹1 எங்க? அட பாவிங்களா, ₹1 எங்கன்னு கேட்டவன எல்லாரும் மறைஞ்சிட்டீங்களா? உங்களை மாதிரி என்னால மறைய முடியலையே. பாத்துட்டீங்களா? இதெல்லாம் ரத்தினவேலு என்கிட்ட அடகு வச்ச நிலத்தோட பத்திரங்க. இதெல்லாம் என்கிட்ட அடகு வச்சவரு விக்கிற நிலத்துக்கு மட்டும் என் வெளியூர்ல ஆள் தேடணும். அதானே உங்ககிட்டே வித்திருக்கலாமே. அங்கதான் சிக்கலே இருக்குது. வில்லங்க இருக்கிறதுனால தான் நான் வேணாயிட்டேன். நீங்க இப்ப விலை பேசி இருக்கிறதெல்லாம் கோயில் சொத்து. அதனாலதான் ரத்தினவேலு வெளியூர்ல இருக்கிற உங்ககிட்ட விலை பேச வந்திருக்கிறாரு. அது என்னமோ தெரியலீங்க, திடீர்னு சேதுராம வார்த்தை மாத்தி பேசுறாருங்க ஐயா. ஏப்பா, அவர்கிட்ட பணங்கன்னு இல்லையா? ஐயா, அவர் என்கிட்ட பேசின தோரணையை பார்க்கும்போது யாரோ நடுவுல பூந்து அவர் மனசை கலைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. அவரை விடுங்க ஐயா, நம்ம பானாமுனா செட்டியாருக்கு நம்ம நிலத்தை பிடிச்சிருக்கு. ஐயா கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குறாரு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா 10 நாள்ல பணத்தை நான் வாங்கி தரேங்க ஐயா. சரி, முடிச்சுக்க சொல்லு. ஏய், என்னது? சாரி. என்னது சாரியா? மண்ணாங்கட்டி சாரி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி வரையா? நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அதை நீ எப்பவும் தாண்டாத. முத்தம் கொடுக்குற இடமா அது? என்கிட்ட இருக்க நல்ல பழக்கத்தை தெரிஞ்சுக்கோ. யார் எது கொடுத்தாலும் நான் வச்சுக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன். பொண்ணு மாப்பிளைக்கு தேவையான நகநட்டு, பட்டுப்புடவை, வேட்டி, சீர்சனம் எல்லாம் இங்க இருக்கு. சம்பந்தி அம்மா தான் என் பேத்திக்கு தாய் ஸ்தானத்துல இருந்து எல்லாம் நடத்தி வைக்கணும். அந்த மங்களாபுரம் வைரமாலை நான் சொன்னபடி மங்களாபுரம் வைரமாலை இந்த பெட்டியில இருக்கு. நீயா?
நான் நல்லவனா இருக்கும் போதுல என்ன பச்சை குத்திக்கோன்னு சொன்னியே, இப்ப நான் திருடன் ஆயிட்டேன். எனக்கு பச்சை குத்தி தாத்தா. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு மட்டும் நான் ஏன் குறை வைக்கணும்? அதான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். தாத்தா தாத்தா தாத்தா, எனக்கு பச்சை குத்த கூடாதுன்னு செத்து போயிட்டியா தாத்தா? தாத்தா நீங்க தோத்து போயிட்ட, தோத்து போயிட்ட. ஆமா சார், இவன் தான் சார். நீ பாண்டியமா இல்ல? பாவி, திருட புள்ள திருடங்கிறத நிரூபிச்சுட்டியே. இனிமே உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன். போடா. திருநியாடா? ஆமா. நகை எங்கடா? சொல்ல மாட்டேன். என்ன நெஞ்சல் தண்டா உனக்கு? ஐயா ஐயா, நம்ம ராசையாவை திருடு சொல்லி உங்க ஆத்தாலே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருச்சியா? ராசையாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா? ஆமா ஐயா. ஐயா, தங்கத்துக்கு வைரத்துக்கு ஆசைப்படுறவன் இல்லையா நம்ம ராசையா? உங்க கடைசி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக தன்னோட முதல் ஆசையை குழி தோண்டி புதைச்சவையா ராசையா? ஐயா, இப்ப ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். அனிதா அவனை காதலிச்சான். 2 பேருமா சேர்ந்து இந்த ஊரை விட்டு ஓடிடலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்படி ஓடி போனா தாய போல பிள்ளையும் பண்ணிட்டாளேன்னு 4 பேர் பேசி, அதனால உங்க கௌரவம் கெட்டு போயிருமேங்கிற ஒரே காரணத்துக்காக அனிதா கிட்ட கெட்டவளா நடிச்சு இந்த வீட்டுல கெட்டி மேல கொட்ட வைக்க நினைச்ச தெய்வம் யா நம்ம ராசையா. அவளா யாத்திரட சொல்லுங்க, அவளா யாத்திரட. தாத்தால அவனை திருடன்னு சொல்லும்போது நீ யாருடா வக்காலத்து வாங்க? அவன் யாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அன்னைக்கு வைரமாலையை போட்டுக்கிட்ட ஸ்டேஷனுக்கு வரலங்கிறதுக்காக என்னை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டான். இப்ப கூட என்னை பழி வாங்கறதுக்காக தான் அந்த வைரமாலையை திருடிட்டு ஓடி இருக்கான். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ நினைக்கிறது மாதிரி இல்லம்மா நம்ம ராசையா. இந்த குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக அவன் எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? ரத்னவேலு, இந்த சால்வைய உனக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த சால்வைய உனக்கு ஞாபகம் இருந்தா வைரமாலையும் உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். அப்படி வைரமாலை ஞாபகத்துக்கு வந்தா அதை வாங்குறதுக்காக நீ என்கிட்ட வந்திருக்கணும். ஏண்டா வரலன்னு யோசிச்சு பார்த்தா வேற ஏதாவது வைரமாலை மாத்தி போட்டிருப்பியோன்னு தோணுது. நாளை காலையில உன் கௌரவத்தை நான் உரசி பார்க்க போறேன். கல்யாண பந்தலுக்கு வந்து யாருகிட்ட இருக்கிற வைரமாலை அசல் வைரமாலைன்னு தெரிஞ்சுக்க போறேன். தாத்தா, என்ன தாத்தா, ஏன் தாத்தா இப்படி பண்ணீங்க? சொல்றப்பா, அனிதாவுக்கு சீதனமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்த வைரமால அசல் இல்லப்பா, போலி. கும்பாபிஷேகத்துக்காக அடகு வச்ச வைரமாலைய என்னால திருப்ப முடியல. போலி வைரமாலைய ஒரு வாரத்துக்கு வச்சு சமாளிச்சுட்டா பணம் வந்ததும் உண்மையான வைரமாலைய அனிதாவுக்கு திருப்பி கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த தங்கப்பல் ராமசாமி என் கௌரவத்துக்கு கெடு வச்சிட்டான்.
நாளைக்கு காலையில அனிதாவோட கழுத்துல இருக்கிற வைரமால போலின்னு நிரூபிச்சு அவ கல்யாணம் நின்னு போய் என் கௌரவம் போறதை விட அதுக்கு முன்னாடியே இந்த உசுரை விட்டுலான்னு தாயா இந்த முடிவுக்கு வந்தேன். தாத்தா, இதுக்கு வேற வழியே தெரியலையா? தெரியலப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த நகை இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொறுப்புல இருக்கு. கவலைப்படுங்க தாத்தா, நாளைக்கு அந்த நகை அங்க இருக்காது. உங்க மானம் போறது என் உசுறு போற மாதிரி. உங்க ஆசைப்படி அனிதாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ராசையா, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். எல்லாருடைய மனசுல இருக்கிற ராசையா உன் மனசுல இருக்கிறான்னு எனக்கு தெரியாம போச்சுமா. இனிமே இந்த கல்யாணத்துக்கு எப்படி தாத்தா? சரி விடுங்க சம்பந்தி, திருடனையே பிடிச்சாச்சு, நகை எங்க போயிட போகுது? சரி சரி, பொண்ணு அலங்காரம் பண்ண அனுப்புங்க. சரிம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. என் கண்ணில்ல வாடா என் ராசாத்தி. வாமா வா. பாண்டியம்மா, உனக்கும் உன் பிள்ளைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. என் ராசையா கிட்ட ஐயாவோட கௌரவத்தை காப்பாத்துறதா உன் கடமைன்னு சொல்லிருந்த. அவனும் அதே தான் செஞ்சிருக்கான். நானே என் முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே அவன் முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியலையா. அவன் பத்தியே நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியது பாருங்க. எழுந்துடுறான் போதும். முகூர்த்த நேரத்துல இவன் வேற டென்ஷன். என்னடா பாக்குற? தாலி கட்ட வேண்டியவ இங்க இருக்கானேன்னா, தாலி கட்டுறது எனக்கு ஒண்ணும் புதுசு இல்லடா, பழகி போன விஷயம்தான். அந்த வைரமாலை தான் எனக்கு புதுசு. சொல்லு, எங்கடா அந்த வைரமாலை? சரி ராசு, இத பார், நீயும் அந்த பொண்ணும் பழகுனது, ஊர் சுத்தினது எல்லா கதையும் எனக்கு தெரியண்டா. அதையும் மீறி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன் 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 சொல்லு? எல்லாம் அந்த வைரமாலைக்காகத்தான். நான் அந்த பொண்ணோட லண்டன் போறனோ இல்லையோ, அந்த வைரமாலையோட கண்டிப்பா போய் ஆகணும். சொல்லு, எங்கடா அந்த வைரமாலை? சொல்லு சொல்லு. கோபம் வருதா? என்ன அடிக்கணுமா? அடி, என்ன அடி. கவனிக்கடா. சின்ன பையன் விளையாட்டுத்தனமா இருப்பேன் நினைச்சிட்டியா? இப்போ நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்.
द्रवन्दे राजा वरुणो द्रवन्दे वो बृहस्पतिः द्रवन्त इन्द्रशाग्नं च राष्ट्रं दारयतां ध्रुवम् ॐ इन्द्राय नमः इन्द्राय स्वाहा वरुणाय नमः वरुणाय स्वाहा वायवे नमः वायवे स्वाहा आपले अर्जुनावा அவனையே கேளுங்க. வைரமலுக்கு ஆசைப்பட்டுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சேன். இதுக்கு முன்னாலே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. ஐயா, இப்படி ஒரு பையனை பெத்ததுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். தெரியாம ஏற்பாடு செஞ்சுட்டேன். உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்ல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன மன்னிச்சிருங்க. வர்றேன் ஐயா. ராசையா, நானும் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. வயசுல பெரியவ சொல்றேன். முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னால ஊர் சனங்க முன்னாடி அனிதா கிடத்துல தாலியை கட்டிடுப்பா. என்னடா யோசிக்கிற? நீ அனிதாவும் காதலிச்சது தாத்தாவுக்கு தெரியும். அனிதாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேலைக்காரன், சர்வன் தான்.